தமிழ் சினிமால எத்தனையோ நடிகர்கள் வரலாம் போலாம். ஆனா இந்த 70 வயசுலயும் ஸ்கிரீன்ல வந்தா விசில் சத்தம் காத கிழிக்கும். அது தலைவர் ஒருவரால மட்டும்தான் முடியும். இப்படி நம்ம பார்த்து வியந்த 10 படங்களோட பீக் சீன்ஸ பார்க்கலாம். 10வது இடத்துல அருணாச்சல படம் இருக்கு. எந்த வீட்டுல தலைவரை அனாதன்னு சொன்னாங்களோ அந்த வீட்டுக்கே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனா கார் அணிவகுப்போட போய் இறங்குற அந்த சீன் இருக்கே, தியேட்டர்ல விசில் சத்தம் அடங்கவே இல்ல. 9வது இடத்துல எந்திரன் படம் இருக்கு. நல்லவனா இருந்த ரோபோ வில்லனா மாறும் போது குடுக்கிற ஈவில் லாஃப் இருக்கே, அப்படி அவர் கத்தும் போது ஒரு நிமிஷத்துல ஆடியன்ஸ் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. இதுதான் ரஜினி சாரோட ஆக்டிங் பீக். 8வது இடத்துல சிவாஜி படம் இருக்கு. சிவாஜி இறந்துட்டாரு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கும் போது அந்த மொட்டை கெட்டப்பும் ஸ்டைலும் பின்னாடி வர ராக் மியூசிக்கும் திரையரங்கமே செதற விட்டுடுச்சுங்க. 7வது இடத்துல காலா படம் இருக்கு. வில்லன் கிட்ட நீ தாராபிக்கு வரும்போது என்ன கேட்காம வரலாம், ஆனா போகும்போது என்கிட்ட கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ற மாசான டைலாக்கும் பின்னாடி போடுற பிஜிஎமும் வேற லெவல்ல இருக்கும். ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. 6வது இடத்துல இருக்கிறது மன்னன் படம். யூனியன் லீடரா என்ட்ரி கொடுத்து ஒரு பெண்ணோட கர்வத்தை அடக்குற அந்த சீனோட டைலாக்ஸ் இருக்கே, இப்ப வரைக்கும் ஃபேன்ஸோட எவர் கிரீன் ஃபேவரட் டைலாக்ஸா இருக்கு. என்ன மதிப்பே கௌரவப்பே தலைவனுங்குவேன், ஆனா உங்களை மாதிரி மத பிடிச்ச பெண்ணை பார்த்தா என்ன விட்டுடுங்க, என் தலை முடி கூட ஆடாது. 5வது இடத்துல அண்ணாமலை படம் இருக்கு. நண்பன் துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட வீட்டை விலைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் சிகரெட் புகையோட அந்த ஹால்ல நடந்து வந்து அந்த வீல் சேர்ல உட்கார்ற சீன் இருக்கே, வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது வெறும் டயலாக் இல்ல, இது ஒரு எமோஷன். 4வது இடத்துல பேட்டை படம் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரசிகர்களுக்கு பழைய ரஜினியை பார்த்த ஒரு திருப்தி. கார்ல உட்காந்துக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு கொலை வெறியில இருக்கிறேன்னு மிரட்டுற அந்த சீன் இருக்கே, அதாங்க கார்த்திக் சுப்பராஜோட ஃபேன் பாய் மூமெண்டா இருக்கு. கொலை வெறியில இருக்க புரிஞ்சதா? 3வது இடத்துல இருக்கிறது ஜெயிலர் படம். அமைதியா இருந்த ஒரு தந்தை தன் மகனுக்காக கத்தி எடுக்கும் போது அனிருத் போட்ட பிஜிஎம்மும் ரஜினி சார் நடந்து வந்த அந்த லுக்கும் திரையரங்கமே அதிர்ச்சு. 2வது இடத்துல படையப்பா படம் இருக்கு. படையப்பா படத்துல ஊஞ்சல் சீன் இருக்கே, அதுக்கு நிகரா தமிழ் சினிமால இன்னொரு சீன் வரலங்க. வில்லி நீலாம்பரி ரஜினி சார சார் கொடுக்காம அசிங்கப்படுத்துற மாதிரி அந்த சீன் இருக்கும். ரஜினி சார் அவரோட ஷால்வையனால அந்த ஊஞ்சலை இறக்கி மாசான பிஜிஎம்மும் ஸ்டைலோட உட்காருவாருங்க. முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 1ல இருக்கிறது எவர் கிரீன் பாஷா படம். பாஷா படத்துல ரஜினி சார கட்டி வச்சு அடிக்கிற அந்த சீன் இருக்கே, ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த சீனை பார்த்துட்டு அழுது இருப்பாங்களான்னு தெரியாது, ஆனா இந்த படத்தை பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு ஹார்ட் டச்சிங்கான சீனா இருக்கும். மாணிக்கம்ல இருந்து பாஷாவா மாறி வில்லனை போட்டு புரட்டி அடிக்கிற அந்த சீன் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த டாப் 10ல உங்களுக்கு எது ஃபேவர்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.